வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்? குடியரசுத் தலைவருக்கு உரிய மரியாதையை திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுக்கல, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு நாடு முழுவதும் மமதா பானர்ஜிக்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வருது. இதில் பயந்து போய் மமதா பானர்ஜி இப்போ ஒரு அரசியல் நாடகத்தை வெஸ்ட் பெங்காலில் அரங்கேற்றியிருக்காங்க. என்ன நாடகம் தெரியுமா? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மகளிர் அணி போராட்டமா. அந்த போராட்டத்தில் ஒரு பெரிய பேனரை எடுத்து காமிச்சிருக்காங்க. அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நின்றுக்கு இருக்காங்க பாருங்க, ஆனால் மோடி உட்காந்துருக்காரு பாருங்க. இதுதான் குடியரசுத் தலைவருக்கு மோடி கொடுக்கக்கூடிய மரியாதையா? நான் பிரசிடென்ட்டுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாருல்ல, மோடி மட்டும் மரியாதை கொடுத்தாரா? பிரசிடென்ட் நின்றுக்கு இருக்காங்க, மோடி உட்காந்துருக்காரு அப்படின்னு டிஎம்சி பார்ட்டி மகளிர் அணியுடைய போராட்டத்தில் இந்த பேனரை ஷேர் பண்ணாங்க. முன்ன பின்ன மமதா பானர்ஜி பிரசிடென்ட் பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்களா இல்லையான்னு தெரியலை. ஒருவேளை பார்க்கலன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, எடுத்து பார்த்தா புரிஞ்சுக்குவாங்க. பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிரசிடெண்ட்டு நின்று கொண்டு தான் விருதை வழங்குவாங்க. பார்வையாளர்கள் வரிசையில் மோடி, ஹோம் மினிஸ்டரு, முக்கிய பிரபலங்கள்லாம் பார்வையாளர்கள் வரிசையில் உட்கார்ந்து அதை பார்த்து கைத்தட்டி ரசிப்பாங்க. இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் பாரத ரத்னா விருது அத்வானிக்கு பிரசிடென்ட் நின்று கொண்டு வழங்கியிருக்காங்க. அத்வானி அவர்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால, வயது மூப்பு காரணமாக அவர் நின்று கொண்டு வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அத்வானி உட்காந்துருக்காரு. புரோட்டோகால் படி பிஎம்மும் உட்காந்துருக்காங்க. இதை எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்க மமதா பானர்ஜி. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? விஜயை என்டிஏக்குள்ளே இழுக்க பவன் கல்யாண் முயற்சி. பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், தன்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி இது மாதிரி தனியாக கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து அதனால எவ்வளவு பெரிய லாஸ் அவர் ஃபேஸ் பண்ணார், அவருடைய கட்சி பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை, அதை விஜய் கிட்ட புரிகிற மாதிரி பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. கூடுற கூட்டத்தை பார்த்து நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, கூட்டம் கூடும், ஆனால் அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் என்டிஏ பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சியும் வளரும், திமுகவையும் வீழ்த்த முடியும், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியக்கூடாது அப்படின்னு பவன் கல்யாண் விஜய் தரப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகளை பார்க்குறோம். ஆனால் இது சம்பந்தமாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் கிட்டலாம் என்டிஏ சார்பாக என்டிஏல சேர சொல்லி எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை அப்படின்னு நயினார் விளக்கம் கொடுத்துருக்காரு. விஜயெல்லாம் தேவையே இல்லை, விஜய் கிட்ட என்ன பேசினாலும் அவர் கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். பிஜேபியை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயை எப்படி கூட்டணிக்கு கொண்டு வர முடியும்? அப்படி கொண்டு வந்தால் அதை விட ஒரு பெரிய மிஸ்டேக்கு பாஜக செய்யக்கூடிய மிஸ்டேக்கு எதுவுமே இருக்க முடியாது. கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னவரை எப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியும்? கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய பார்வையாக இருக்குது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக தாக்கியிருக்காரு. ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. சுவாமிமலை கோவிலில் 2 லிஃப்ட்டுகள், 2 மின் தூக்கிகள் அமைக்கக்கூடிய பணி கடந்த 2 வருடங்களாக நடந்து வருது. எவ்வளவு எஸ்டிமேஷன் தெரியுமா? 3,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 லிஃப்ட் 2 வருஷமாக அதை கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போது அதனை தொடங்கி வைப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. லிஃப்டில் எல்லாரும் ஏறி இருக்காங்க, ஆனால் லிஃப்ட் ஒர்க் ஆகலை. 2 வருஷமாக வேலை பார்த்தோம். 3,55,00,000 ரூபா 2 லிஃப்ட்டுக்கு இவ்வளவு செலவாகுமா? செலவே ஆகாது. 3,55,00,000 ரூபாய்க்கெல்லாம் எவ்வளவோ என்னென்னமோ பண்ணலாம். வெறும் 2 லிஃப்ட்டை மட்டும் கட்டியிருக்காங்க, கணக்கு காமிச்சிருக்காங்க. அதுவும் ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் லிஃப்ட்டு வேலை செய்யாதனால சேகர் பாபு அந்த லிஃப்ட்டை இயக்குபவரை முதுகில் அரைஞ்சிருக்காரு அப்படின்னும் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சாதாரண ஒரு லிஃப்ட்டிலேயே ஊழலா? 20 பேர் அந்த லிஃப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே நேரத்தில் 20 பேரை அந்த லிஃப்ட் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆனால் 10 பேரை கூட அது தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. அதனால் முறையாக நிபுணர்களை வச்சு அந்த லிஃப்ட்டுடைய தரத்தை செக் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, உண்மையிலேயே இந்த 2 லிஃப்ட்டை தயாரிக்க 3,55,00,000 ரூபா ஆகுமா
அப்படிங்கிற அந்த செலவு கணக்கையும் அவங்க அஃபிஷியலாக வெளியிடணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இந்த விவகாரம் தமிழகத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.